நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கிணறு ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா. இந்த கிணத்துக்கு பூஜை பண்றதுனால எல்லா ஆசையும் நிறைவேறிடும். அப்படியா? அப்படின்னா நானும் அதுக்கு பூஜை பண்றேன். இல்லப்பா, இந்த பூஜை பெண்கள் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன் ஆதித்யா, இப்படி எதிர்த்து பேசாத. அதான் அவர் சொல்றாருல. வாமா, வந்து நீயும் பூஜை பண்ண. என்ன வேணுமோ வேண்டிக்க. இல்ல ஆண்டி, எனக்கு எந்த ஆசையும் இல்லை. உனக்கு இல்லாம இருக்கலாம், உன் குடும்பத்துக்காக வேண்டிக்க. வாமா வா. வாமா. என் குடும்பம் எப்பவும் ஒன்னா இருக்க நீதாம்மா அருள் புரியணும். இது கலையவே கூடாது. நாங்க என்னைக்குமே உத்தமையா இருக்கணும். நான் அவர் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னு அவருக்கு புரியணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். என் புது வாழ்க்கையும் என் புது குடும்பமும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் என்னை ஏத்துக்கணும். எனக்காக வேண்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் விரும்புறதெல்லாம் என் தம்பி சீனுவும் என் அப்பாவோட வாழ்க்கையும் மறுபடியும் சந்தோஷமா மாறணும். உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம். நினைவுகள் பல சுமக்கும், நிஜத்தினில் எது நடக்கும்? விரல் நீட்டும் திசையில் ஓடாது நதிகள், விதி போகும் திசையில் நீ ஓடு. உன்னை வாட்டி எடுக்கும் துன்பம் 100 இருக்கும், தடை 100 கடந்து போராடு. உலகினில் மிக உயரம் மனிதனின் சிறு இதயம். அங்கிள், நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? தர்மசத்திரத்துல, கணேஷ்ஜியோட தர்மசத்திரம். ரொம்ப நல்லதா போச்சு. எங்க கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க ஓகேனா நாங்களே உங்களை டிராப் பண்ணிடுறோம். ஆமாமா, வாங்க, நாங்க உங்களை டிராப் பண்றோம். வேண்டாம், தேங்க்யூ. நாங்க மார்க்கெட்டை சுத்தி பார்க்க போறோம். வரோம். வாங்க.
ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். பொண்ணுடைய அப்பா மட்டும் தேங்க்ஸ் சொல்றாரு, ஆனா பொண்ணு மட்டும் ஏன் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்குது? ஜெகதீஷ், இது வெறும் ஆரம்பம் தான். சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அப்பா, ஓம் சாம். அப்பா சொல்லு. அப்பா, என்னப்பா? என்னப்பா விஐபி வண்டியில போயிருக்கலாம்ல? ஐ ஹேட் திஸ் விஐபிஸ் கண்ணா. இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்களே அவங்க விஐபிஸ்னு சொல்லிக்கிறத பார்த்தா வெறுப்பா இருக்கு. ஆனா அப்பா, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. யா ஐ நோ கண்ணா, இவங்க நல்லவங்க தான். ஆனா ட்ரெயினை நிறுத்தினது இவங்க தானே. பிரீத்தி, காய் வச்சுக்க. எனக்கு காய்கறி வேண்டாம். உத்ரா வா சாப்பிடலாம். இந்தாங்க. போதும், எடுத்து கொஞ்சமாவே. யாராவது என்னோட போனை பாத்தீங்களா? சித்தி, அத நான் டேபிள் மேல வச்சிருக்கேன் பாருங்க. எங்க பாரு, நான் தான் பேசுறேன். சார் கிட்ட இருந்து போன் வந்ததா? ஆமா, 2 வாட்டி வந்துச்சு. ராத்திரியும் வந்துச்சு, காலையிலயும் வந்துச்சு. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு தலைவலிக்குது, தூங்குறாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் காலையில நீங்க டாக்டரை பார்க்க போயிருக்கிறதா சொல்லிட்டேன். சரி சரி, நான் வச்சிடுறேன். சித்தி, யார் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க சித்தப்பாவோட போனுக்கு தான். என்ன பண்றது, உங்க அப்பா மாதிரியே உங்க சித்தப்பாவும் வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்காரு. பொண்டாட்டி பத்தி கவலையே படுறது. வித்யா, நீ சொல்லு, அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அது அத நான் நாளைக்கு விரதம் இருக்க போறேன். என் வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்கிறதுக்காக. அதனாலதான். அட உன்னோட கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்க போகுதுன்னு நீ விரதம்லாம் இருக்க போறியா? கௌதம், ஏன் சரியா சாப்பிடல? இல்லம்மா, எனக்கு போதும். போதுமா? நான் கொஞ்சம் வாக் போயிட்டு வந்துடுறேன். வித்யா, ஒரு ரோட்டி கொடுமா. நீயும் எடுத்துக்கோ. சரிங்க அக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்கப்பா, அங்க உட்காந்துக்கலாம். சீனு எங்க இருக்கான்? வந்துட்டு இருக்கான்ப்பா. நீங்க என்ன சாப்பிட போறீங்க? ஒரு ரொட்டியும் கொஞ்சோண்டு சாதமும் கொண்டு வாமா. ராத்திரி நிறைய சாப்பிட வேணான்னு பாக்குறேன். சரிப்பா. முதல்ல நம்ம இங்க நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா ஊரை சுத்தி பார்க்கலாம். சரிங்க. தேங்க்யூ. அப்புறம் இங்க உட்காரலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நீ ஒன்று பண்ணு, இங்கே உட்காந்துக்கோ. நான் போய் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சாதம் சாப்பிடுவல்ல? அப்பா இல்ல, நீங்க ஒன்று பார்க்காதீங்க. லைட்டா வாங்கிட்டு வாங்க. சரி, ஓகே. சரியா? உட்காருங்கப்பா. ஹாய் பிரியா. நான் காலையில் உன்னை பார்த்தேன்னு நினைக்கிறேன். நீ கோயிலுக்கு வந்திருந்தல யாரும் ஒரு பையனோட? சரி, அதை விட உன்னை பார்த்தது சந்தோஷமா இருந்துச்சு. நான் உன்னை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எங்களுக்கு இது நல்லாவே இல்லையே. ஒரு ஃப்ராட சந்திச்சது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. கோழ வெக்கம் கெட்டவன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பொண்ணு முன்னாடி வந்து நின்று அவகிட்ட பேசியிருப்ப. இதை பாருங்க சார்,
இது என்னோட பெருந்தன்மை. நான் இன்னும் கூட உங்க பொண்ணுகிட்ட மரியாதையா பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா என்னடா பண்ணுவ நீ? ஓடுகாலி இவகிட்ட பேசுறதுக்கு வெக்கமா இல்லடா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க ப்ளீஸ். நீ எனக்கு மரியாதை கத்து தரியா? யூ டீச் மீ. அப்பா விடுங்கப்பா. அமர் அமர் ப்ளீஸ் நீங்க எங்க இருந்து போயிடுங்க. ஏன் நான் ஏன் போணும்? What does your father mean? I'll tell you what I mean, you bloody fool. நீ ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல. நீ ஒரு பைத்தாங்குடி. யார் ஆம்பளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? யார் ஒரு பொண்ணு கூட கடைசி வரைக்கும் இருக்கானோ அவன் தான் ஆம்பளை. உனக்கு தைரியம் இல்ல. வளையல் வாங்கி தர அத போட்டு சுத்து. You just shut up Mr. Balaji. இல்லனா என்னடா பண்ணுவ? ஓடி போறது தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? போலீஸ்காரன் வாயில காசு வைப்பீங்க. உங்க அப்பாக்கு வேற என்னடா தெரியும்? ரொம்ப கீழ்த்தரமான லோ கிளாஸ் ஃபேமிலிடா. Mr. Balaji போதும். இல்ல பாஸ் இல்ல. உன்னை திட்டக்கூடிய காரியத்தை தான் நீ பண்ணிருக்க. இத்தனை பேருக்கு முன்னால பெரியவங்களை கை நீட்ட கூடாது. ஓடு இங்கேருந்து ஓடியே போயிடு. போய் உன் பொண்டாட்டியோட முந்தானையில ஒளிஞ்சுக்கடா பயந்தாங்குள்ளி. ப்ளீஸ் விடுங்கப்பா. சின்னு அப்பா நீங்க இருந்து கூட்டிட்டு போ. அப்பா வாங்க போலாம் நம்ம. ஏன் போணும்? நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். சரி, நீ இப்படி கேள்வி கேட்ட என்னால பதில் சொல்ல முடியாது. நான் தான் சொல்றேன்ல வந்து பேசுறேன்னு. என்னம்மா என்னாச்சு? நீங்க இன்னும் தூங்கலையா? கௌதம், இதே கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கலாமா? வாழ்க்கையில இப்படி ஓடி ஒளியறதுனால எந்த கேள்வியையும் நீ ஃபேஸ் பண்ணாம இருக்க போறதில்ல. நீங்க சொல்றது சரிதாம்மா. ஒருவேளை கேள்வியே என்னோடது இல்லைன்னா யாரால என்ன பண்ண முடியும்? அதுக்கான பதிலை எப்படி தேட முடியும்? வித்யா உனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கா. ஆனா நீ என்னடானா இங்க நின்று போன்ல பேசிட்டு இருக்க. போன் வந்துகிட்டே தான்ப்பா இருக்கும். நீ அவகிட்ட போய் பேசு, அவ கூடவே இரு. இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ அவளுக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்கு. அதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்காக தான் இங்க இருக்கேன். ஆனா எது வரைக்கும்னு எனக்கு தெரியாது. ஹலோ, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். கௌதம், வித்யா நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு நம்பிக்கையோட வந்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளுக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. அம்மா, என்னோட மனைவி எனக்கு பிடிச்சவ கிடையாது. உங்களோட பிடிவாதத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க பாரு கௌதம், கௌதம் என் பேச்ச கேளு. வித்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ அவ உன்னை நிச்சயமா நல்லா பாத்துக்குவா. அவளுக்காக இல்லைனாலும் எனக்காக அவளை ஏத்துக்கும். அவ ஜெயில இருந்திருப்பா. உங்க அப்பாவை தடுத்து நீ பண்ணது சரியே இல்ல. இத்தனை நாளா அந்த கோவம் இப்போது வெளியே வந்துச்சே. நீ உனக்கு மட்டும் ஒன் வே டிக்கெட் வாங்கிட்ட. என்ன பார்க்காத, அங்க பார்.
அவன் உனக்கு செஞ்சது, உன் குடும்பத்துக்கு செஞ்சது, அதுக்காக அவன் கொஞ்சமாவது வருத்தப்படுறானா? இத்தனை நாளைக்கு அப்புறம் அவன் உன் முன்னாடி வந்து என்ன லாபம் சொல்லு? எங்க அப்பா எப்பவும் ஒண்ணு சொல்லுவாரு, கடவுள் மனுஷன் கையில லத்திய கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்புவாராம். நம்ம மானோங்கிற லத்தி. ஆனா அந்த லத்தியால நம்ம தலையிலேயே அடிச்சுக்க கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்யாணம் நின்னு போய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? இது அதுக்காக. உன்னால என் அப்பாவும் என் தம்பி சீனுவும் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க தெரியுமா? இது அதுக்காக. And I'm sorry. இது உன்னோட கெட்ட நேரம். நீ இங்க இருந்திருக்க கூடாது. இங்க பாருங்க மிஸ் பிரியா, இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டு பேசுறதால உண்மை எது பொய் எதுன்னு மறைச்சிட முடியாது. ஒருவேளை நான் மட்டும் நினைச்சேன்னா இந்த இடத்துலயே நீ அடிச்ச அடிக்கு திருப்பி என்னால அடிச்சிருக்க முடியும், இவராலையும் கொடுத்திருக்க முடியும். ஆனா நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறது இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்க அந்த மாதிரி குடும்பத்தில இருந்து வரல. இங்க பாருங்க சார், உங்களோட விடுதியில இந்த மாதிரி பொண்ணுங்களையும் தங்க வைப்பீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். உங்களுக்கு இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியாதா? இங்க நிக்கிறாங்களே, இவங்களோட பேர் தான் மிஸ் பிரியா. எங்க ஊர்ல இவங்க ரொம்ப பிரபலமானவங்க. இவங்களோட நிச்சயதார்த்த அன்னைக்கு இவங்க வருங்கால புருஷனை விட்டுட்டு யாரோ ஒரு ஆள் கூட யாருமே இல்லாத ஒரு இடத்துல, தெரியல எப்படிப்பட்ட நிலைமையில பிடிப்பட்டாங்கன்னு. ஊரே காரி துப்பிருக்காங்க இவ மேலையும் இவ குடும்பத்து மேலையும். ஆக்சுவலி இவளோட நிச்சயதார்த்தம் ஏன் புருஷன் கூட தான் நடந்தது. அப்புறம் இந்த மேடம் என் புருஷனை வலைக்குள்ள போட்டுக்க ரொம்பவே முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இவளாலதான் இவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த காலேஜ்ல இருந்து அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அப்புறம் இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் பாவம் இவளால படிப்பே விட வேண்டியதாயிடுச்சு. இவ அப்பாவையும் கூட பிறந்த தம்பியையும் இவ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. எல்லாத்துக்கும் காரணம் இவளோட நடந்து கட்டத்தனம். இது போய் she is telling lies. நடந்ததை நான் சொல்றேன். அப்பா ப்ளீஸ், அப்பா வாங்க இங்க இருந்து போயிடலாம். போங்க, கண்டிப்பா நீங்க எல்லாரும் இங்க இருந்து போய் தான் ஆகணும். என் புருஷன் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாத்துருக்கணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் புருஷனை என் முன்னாடியே என்ன வேணாலும் அசிங்கப்படுத்தலாம் நினைச்சிட்டியா? ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஏன்னா இவரு உன்னை பத்தி என்கிட்ட முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நாங்க எதுக்காக வெக்கப்படணும்? வெக்கப்பட்டு முகத்தை மறைக்க வேண்டியது நீங்க தான். No, I will not keep quiet. நான் பொய்ய சகிச்சுக்க மாட்டேன். அப்பா ப்ளீஸ், இனிமே உண்மையை பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? ஆனா ஏமா இந்த பழி நம்மளை விட்டு போக மாட்டேங்குது? ஏமா போக மாட்டேங்குது இந்த பழி?